Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. சுபாஷ் சார் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் புல்லட் ஃபயர் பண்ணல அந்த ரிப்போர்ட்டை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்கணும். சார் வெர்பலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு சார், எழுதி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம் சார். அதெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடும். ஓகே. ஆ மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதா? டிஸ்சார்ஜ்லாம் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். வாமா. வா. வாமா. வா. என்ன விடுங்க. எதுக்கு இங்க கூட்டிட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஆனா என்ன உள்ள கூட்டிட்டு போகாதீங்க. அரைஞ்சு பல்லைகள் எல்லாம் கழட்டிடுவேன். ஒழுங்கா பேசாம உள்ள வாடி. என்ன மாயா, நல்லா இருக்கியா? யூ ஓகே? என்ன விக்ரம், நக்கலா கேக்குறியா? நான் என்ன துப்பாக்கியால சுட்டுட்டு இப்ப நல்லா இருக்கியான்னு கேக்குற? மாயா, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. நான் துப்பாக்கியால சுட்டது ஒரு போலீஸ்காரனா, இப்ப எப்படி இருக்கேன்னு கேட்கறது ஒரு மனிதாபிமானத்தினால. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தனிப்பட்ட முறையில எந்த ஒரு போலீஸ்காரனுக்கும் எந்த கிரிமினல் மேல எந்த கோபமும் இருக்காது. ராத்திரி முழுக்க ஒரு கைதிய லத்தியால அடிச்சுட்டு விடிஞ்சா நாங்க தான் அவனுக்கு டீயும் பண்ணு வாங்கி தருவோம். அதை புரிஞ்சுக்கோ. உன் உபதேசத்தெல்லாம் கேட்க நான் இங்க வரல. என்னை எதுக்கு இப்படி கீழ்த்தரமா அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? முதல்ல என்ன வெளியே விடு. அறிவில்ல உனக்கு? நீ போலீஸ் கஸ்டடியில இருந்த ஒரு கிரிமினலை கொலை பண்ண வந்திருக்க. பிடிக்க முயற்சி பண்ண வந்த என்ன தாக்கி தப்பிச்சிருக்க. ஒரு நர்ஸு கழுத்துல கத்தியையும் வச்சு மிரட்டி இருக்க. இது மட்டும் இல்ல, சிவனாண்டி மர்டர் கேஸ், காசி மர்டர் கேஸ்னு பல விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்க. இப்படி இத்தனை விஷயத்துலலாம் சம்பந்தப்பட்டுக்கிட்டு எதுக்கு அரெஸ்ட் பண்ண? கீழ்த்தனமா அப்படின்னு டயலாக்ல விடுற. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றது எல்லாமே கட்டுக்கதை. இதெல்லாம் ஒரு நாள் கூட கோர்ட்ல நிக்காது. டெல்லியில இருந்து பெரிய லாயரை வர வைப்பேன். இந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் கோர்ட்ல தூள் தூளா ஆக்கிடுவேன். கிழிச்ச மாயா, போலீஸ் ட்ரெயின்ல நீயும் தானே படிச்ச. கோர்ட்டுக்கு போறதுக்குலாம் நிறைய டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க நிறைய இன்டரோகேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டி இருக்கு. இது எல்லாம் நடந்து முடியறப்ப நீ ஒரு உண்மையும் மறைச்சு வைக்க முடியாது. லாகல் ஓடுங்க. ஏய் வாடி. ஏய், தொடாதீங்க. நான் யார் தெரியுமா? என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு என் லாயர் டெல்லியில இருந்து வருவாரு. உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க வைக்கல. நான் மாயா இல்ல சார். இவ இப்படிதான் ஜீப்ல ஏறப்ப கூட ரொம்ப பிரச்சனை பண்ணா சார். ஏய் போ, உள்ள போ. ஏய் போன்னு சொல்றேன்ல. ஏய் விக்ரம், நீ பெரிய தப்பு பண்ற. யாருகிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிட்டு இருக்க. இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்ன ஒழுங்கா விட்டு. ஆமா ஆமா, இத்தனை நாள் எனக்கு உன்னை பத்தி தெரியாதுதான். நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் கையும் காலமா பிடிச்சிட்டேன்ல. இப்ப நீ யாருன்னு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. இனிமே எப்படி விட முடியும்? விக்ரம், உனக்கு தெரிஞ்சது என்னோட ஒரு பக்கம் தான். உனக்கு தெரியாத பக்கம் நிறைய இருக்கு. என்ன விட்டு. இல்ல என்ன அரெஸ்ட் பண்ணதுக்காக காலம் முழுக்க நீ வருத்தப்படுவ. பெரிய சர்வதேச கிரிமினல் அளவுக்கு மிரட்டுற. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை என் சர்வீஸ்ல பார்த்திருப்பேன். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு விடிய விடிய கேட்டவன் எல்லாம் என்கிட்ட அடி வாங்கி அட்ரஸ் இல்லாம உட்காந்துருக்கான். அதனால தயவு செஞ்சு இந்த நான்சென்ஸ் டயலாக்ல என்கிட்ட வேண்டாம். நான் இப்ப கூட சொல்றேன் விக்ரம், நீ என்ன மாதிரி ஒருத்தைய சர்வீஸ்ல பாத்துருக்கவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டு. இல்ல நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எனக்கு உன்கிட்ட இருந்து 2 கேள்விகளுக்கு பதில் வேணும்.
அந்த பதில் கொடுக்காம நீ இங்க இருந்து போக முடியாது. ஒண்ணு, நீ ஏன் சிவனாண்டியை கொலை பண்ண, இன்னொன்னு ஏன் காசியை கொலை பண்ண. நீ கேட்டா நான் உடனே பதில் சொல்லிடுவேன்னு நினைச்சியா? மரியாதையா வெளியில விட்டுரு. இல்ல பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உருகிட்டு இருக்கியே ஓ இனியா, அவளையும் உன்னையும் சேர்த்து அழிச்சிருவேன். ஏய், சார் 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 யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு பேசு. இந்த பாரு மாயா, அன்னைக்கு ட்ரைனிங்ல உனக்கு தெரிஞ்ச விக்ரம் வேற, இப்போ உன் முன்னாடி காக்கி சட்டை போட்டுட்டு நிக்கிற விக்ரம் வேற. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சுட்டப்போ குறி தவறி தோட்டா உன் கையில பாஞ்சதுன்னு நினைக்கிறியா? உன் மேல இறக்கப்பட்டு நான் தான் உன் கையில குறி வச்சு சுட்டேன். அதை புரிஞ்சுக்க மாயா. ட்ரைனிங் காலேஜ்ல எப்படி இருந்தவ நீ? இன்னைக்கு ஒண்ணுக்கு 2 கொலை பண்ணவளா, அடியாள் வச்சு தொழில் பண்றவளா, பிளாக்மெயில் பண்றவளா, ஆட்களை செட் பண்றவளா, ஒரு சீப்பான கேங்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிய. என்ன ஆச்சு? அன்னைக்கு உன் வீட்டுக்கு சிவனாண்டிய தேடிட்டு வந்தப்ப நீ என்ன கட்டி பிடிச்ச, அதுக்கு வாங்கியும் கட்டிட்ட. ஆனா சிவனாண்டிய வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணத்தான் நீ அப்படிலாம் நடந்துகிட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இது எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்க, ஒரு பெரிய ரவுடி மாதிரி நடந்திருக்க. ஆமா, நான் ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணேன். அது உன்னையும் இனியாவையும் அழிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணேன். இனியும் பண்ணுவேன். ஓ, நீங்க 2 பேரும் அழிகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இந்த பாரு, உன் பிரச்சனை தான் என்ன? எதுக்கு இப்ப தேவையில்லாம இனிய விழுக்கிற? இந்த பாரு, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குனேன்னு வையே, பட்டுன்னு நெத்தியில போட்டு கேஸ முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சுட்ரா பாப்பா. ஐயா, யாரா டாப்போட்டு பேசுற? தொலைச்சு ராஸ்கல். சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், இவளை லாக்கப்ல வச்சு தோலை உரிச்சிடுறேன். சார் இவளெல்லாம் துப்பாக்கியால சுடக்கூடாது சார், பொட்டுன்னு போயிடுவா. அணுவா சாகடிக்கணும் சார். சார் என்கிட்ட விடுங்க சார், லாக்அப்னா என்னன்னு காட்டுறேன் இவளுக்கு. ஹே கைஸ், இவளை என்கொயரிக்கு ரெடி பண்ணுங்க, எல்லா உண்மையும் வாங்குவோம். பார்த்தல, நீயே எல்லாத்தையும் கன்ஃபெஸ் பண்ணிட்டீன்னா உனக்கு நல்லது, இல்ல பண்ண வைப்போம். செல்லம், காலையில இருந்து அம்மா உன்னை கவனிக்கவே இல்லையா? உங்க அப்பாவை வேலைக்கு ரெடி பண்ணி அனுப்புறதே அம்மாவுக்கு பெரிய வேலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கிளாஸ் வேற எடுக்கிறேன்னா அது ஒரு வேலை. அதுக்கப்புறம் வேக வேகமா லஞ்ச் ரெடி பண்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. சாரிடா செல்லம், அம்மா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. கோச்சுக்காதன? ஆமால, மறந்தே போயிட்டோம். இங்க பாரு, அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? தமிழ் அரிச்சுவடி. இனிமே டெய்லி உட்காந்து அம்மா உனக்கு வாசிச்சு காட்டுவேன். கவனமா நீ கத்துக்கணும், புரிஞ்சுதா? இப்பெல்லாம் ஸ்கூல் சேர்றப்பவே இன்டர்வியூலாம் வைக்கிறாங்க. அதுல பாஸ் பண்ணி நாம விரும்புற ஸ்கூல் கிடைக்கணும்னா இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும், புரிஞ்சுதா? அம்மா படிச்சு காட்டுறேன். தமிழ் அரிச்சுவடி. அம்மா. ஆ ஆமை. இ இலை. ஈ ஈ. உ உரல். ஊ ஊதல். ஏ எறும்பு. ஏ
ஏணி. அக்கா? ஏய் திவ்யா, வா வா வா, வந்து உட்காரு வா. நீங்க என்னக்கா ஆ படிச்சிட்டு இருக்கீங்க? ஆவே இப்பதான் படிக்கிறீங்களா? ம். ஏய், ஆ தெரியாமலே நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். இது வயித்துல இருக்கிற என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓ அக்கா, வயித்துல இருக்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா பாவம் அதுக்கு எப்படிக்கா புரியும்? உனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாதா? என்னக்கா? மகாபாரதத்துல அர்ஜுனனோட மனைவி சுபத்ரை கர்ப்பமா இருக்கிறப்ப கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட பத்ம வியூகத்தை எப்படி உடைச்சிட்டு உள்ள போகணுங்கிறத பத்தி சொல்லிருக்காரு. அப்போ சுபத்ரை அங்க நின்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சுபத்ரையோட சேர்ந்து அவங்க வயித்துல இருந்த அபிமன்யுவும் அத கேட்டுட்டு இருந்தான். அதனாலதான் அப்ப கேட்ட அந்த அறிவை வச்சு மகாபாரத போர் நடந்தப்ப அபிமன்யு அந்த பத்ம வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போனான். அந்த காலத்திலேயே கர்ப்பத்துல இருக்கும் போதே குழந்தைங்களால கேட்க முடியும்னு சொல்லிருக்காங்க. அக்கா சூப்பர் எக்ஸ்பிளனேஷன்க்கா. ஆமா, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்திருக்கல, எப்படி பண்ண? அக்கா ஒரு சம் விடாம எல்லா சம்மும் பண்ணிட்டேன்க்கா. எங்க क्वेश्चन பேப்பர் கூட ஆன்சர் செக் பண்ணலாம். இந்தாங்கக்கா. இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் பண்ண? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பை 2. ஹேய், கரெக்ட். சூப்பர். சரி, இப்ப மார்க்ஸ் செக் பண்ணலாமா? ஹே திவ்யா, 100 மார்க் வருது. நீ 100க்கு 100 வாங்கிட்ட. அக்கா நிஜமாவாக்கா? என்கிட்ட சொன்ன ஆன்சர் அப்படியே தானே நீ பண்ணிருக்க? அப்படியே தான்க்கா பண்ணிருக்கேன். அப்படின்னா நீ சென்டம். கங்க்ராட்ஸ் திவ்யா. அக்கா நான் இது வரைக்கும் சென்டம் வாங்கினதே இல்ல. இப்போ வாங்க போறேன்னா அதுக்கு நீங்க தான்க்கா காரணம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், நான் சொல்லி கொடுத்தாலும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ண, அதனால தான் இந்த மார்க். இரு, இத நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இப்பவே உங்க விக்ரம் சார் வர சொல்லலாம், சரியா? ஏ போன் அங்க வச்சிருக்கேனா? விக்ரம், நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா? என்னாச்சு? நம்ம திவ்யா மேக்ஸ்ல சென்டம் எடுத்திருக்கா. அவ இன்னைக்கு தானே எக்ஸாம் எழுதிருப்பா. நானும் அவளும் உட்கார்ந்து இப்பதான் ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். அவ எல்லா क्वेश्चंसக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கா. Really? அவ நிச்சயம் சென்டம் வாங்குவா. இந்த சந்தோஷத்தை நான் நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். திவ்யாவுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கணுங்க. ப்ளீஸ் கிளம்பி வாங்கல. இனியா, அந்த லேடி அக்யூஸ்டு அவ இப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. இன்டரோகேஷன்ல வேற இருக்கு. இப்போ வர முடியாது. நான் வேணா ஒன்று பண்ணவா? ஆர்டர் பண்றேனே, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து வெளியே போவோம். சரி விக்ரம், சீக்கிரமா என்கொயரி முடிச்சிட்டு வந்துருங்க. ஓகே, see you later. Bye. Bye. என்ன பொண்டாட்டியோட ரொமான்ஸா? இங்க ஒருத்தி வயித்தெரிச்சல்ல இருக்கேன், நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீயும் கல்யாணம் பண்ணி ரொமான்ஸ் பண்ண வேண்டியதானே? உன்னை யார் தடுத்தா?
நீ ஏன் இப்படி கேவலமா கிரிமினலா மாறினா யாரு என்ன பண்ண முடியும்? நானா மாறினேன்? ஆ? உனக்கு மனசாட்சியே இல்ல. என் வாழ்க்கையை கெடுத்த பாவி. ஆ? என்ன வளர்ற? சார், இவ ரொம்ப பேசுறா சார். இவளை என்கிட்ட விடுங்க. இவளை லத்தியால வெளுத்தாதான் என் மனசு ஆறும். இன்டரோகேஷன் ரூம் கூட்டிட்டு போங்க. அவகிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வர வேண்டியிருக்குல்ல. ஓகே சார். கலை மேடம். லாக்கப்ப தர. ஓகே மேடம். ஏய் வாடி. ஏய், என்ன விடுங்க. விக்ரம், வாடி சொல்லு விக்ரம். வாடி சொல்றல. ஏய், என்ன விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. கைய விடுங்க. உட்காரு. சார், வாங்க சார். மாயா, இந்த ரூமை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? இந்த ரூம்ல அடி வாங்கி நிறைய பேர் ரத்தம் கக்கி இருக்காங்க. நரகம்னா என்னன்னு ஒருத்தர் செத்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரூம்ல இருக்கும்போது உண்மையை சொல்லாம இருந்தாலே போதும், தெரிஞ்சிடும் நரகம்னா என்னன்னு. சோ நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எதையும் மறைக்காம தெளிவா பதில் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்? எல்லாம் உன் சம்பந்தமான கேள்விதான். எதுக்கு காசியை கொல்ல வந்த? காசிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? காசிக்கும் எனக்கும் ஒரு முன்பகை இருந்துச்சு. என்னோட பணம் அவன் கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னாங்க. அதான் அவனை பார்த்து அந்த பணத்தை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படி ஒரு காரணத்தோட பார்க்க வந்த நீ போலீஸ் கிட்ட போக வேண்டியதானே? எதுக்கு டாக்டர் மாதிரி வேஷம்லாம் போட்டு வந்த? அத நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே, சோ கொலை பண்ணதான் வந்திருக்க. சரி, சிவனாண்டிய எதுக்கு கொலை பண்ண? சிவனாண்டியா? சிவனாண்டி யாருன்னே எனக்கு தெரியாதே. மாயா, நீ எந்த கேஸ்ல இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம். ஆனா சிவனாண்டி மர்டர் கேஸ்ல இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. சிவனாண்டி உண்மைய சொல்ல போறான்னு தெரிஞ்ச உடனே காசியை விட்டு சிவனாண்டிய கொன்ன. காசி உண்மையை சொல்லிடுவான்னு பயந்து காசிய காரேத்தி கொண்டிருக்க. சரி, இது ரெண்டுத்துக்குமே நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்கு. தப்பிக்கலாம் முடியாது. எவிடன்ஸ் இருக்குல்ல, முடிஞ்சா கோர்ட்ல அதெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணி பாரு. ஓஹோ. எதுக்கு என்ன மிரட்டிட்டு இருக்க? ஸ்மார்ட் ஆன்சர். சரி, இன்னொரு கேள்வி. நீ எதுக்கு இனியாவை கடத்தின? இனி அவன் நான் கடத்தினா? இல்லையே, நான் கடத்தலையே. ஆஹா, இல்ல இங்க வேலைக்காவது. நான் ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். சிவனாண்டி மர்டருக்கு பின்னாடியும் காசி மர்டருக்கு பின்னாடியும் இனியாவை கடத்தினதுக்கு பின்னாடியும் மாஸ்டர் மைண்டா ஒரே ஒரு ஆளு தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு எப்போ தெரியும். ஆனா அது நீதான் அப்படிங்கிறது லேட்டா நாங்க கண்டுபிடிச்ச விஷயம். சோ நீ இனியாவை கடத்தினதுக்கு பின்னாடி இல்ல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாத. காமெடியா இருக்கு. சரி, மாயா, உனக்கும் எனக்கும் என்ன பகை, நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப சம்பந்தமே இல்லாத இனியாவை எதுக்கு கடத்தணும்? உனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இனி அவ கூட்டிட்டு வா, அவகிட்ட சொல்றேன். அந்த லத்திய கொடு. இன்ஸ்பெக்டர் சார் எவ்வளவு பக்குவமா கேள்வி கேக்குறாரு. குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. சாருக்கிட்டே உன் திமிர காட்டுறியா? உண்மையை சொல்ல மாட்டியா? நான் யாரு தெரியுமான்னு கேக்குறேன். நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? உண்மை சொல்லுடி. சொல்லு, உண்மை சொல்லுடி. சொல்லியா இல்லையா? சொல்லுடி. விக்ரம், நீ என்ன கொலையே பண்ணாலும் என்கிட்ட இருந்து உனக்கு எந்த உண்மையும் வராது. உனக்கு உண்மை தெரியணும்னா போய் இனி அவ கூட்டிட்டு வா.
இனியா வராம என் பாய உன்னால திறக்க முடியாது. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.